அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் எஸ்ஏஆர்டி சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இல்லையா, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் பிளானட்ஸ். இந்த 8 கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம். இந்த 8 கோள்களில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கோள் அப்படின்னு கேட்டால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்டிப்பாக எர்த்து தான் சொல்லுவோம் இல்லையா? இந்த எர்த் உருவாகி 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. What is biosphere? The part of the earth where life can exist, that is called biosphere. பூமியில் உயிர்கள் வாழும் பகுதியை நம்ம பயோஸ்பியர், அதாவது உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா the living organisms and their environment is called as biosphere. உயிரினங்களும் அவை வாழும் சுற்றுச்சூழலும் இதை நம்ம உயிர்கோளம் அதாவது பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். According to a survey of Mora et al. In 2011, the number of estimated species on the earth is 8.7 million. இப்போ பூமி உருவாகி 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகுதுன்னா அதில் வாழக்கூடிய சிற்றினங்கள் எவ்வளோ இருக்கும், அது ஸ்பீசஸ் எவ்வளோ ஸ்பீசஸ் அதில் இருக்கும் அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 2011 மோராவும் அவங்களோட டீம் மெம்பர்ஸும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் மொத்தம் 8.7 மில்லியன் ஸ்பீசஸ் இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. The living world includes microbes, plants, animals and human beings which possess unique and distinct characteristic features. இப்போ 8.7 மில்லியன் ஸ்பீசஸ் இருந்தாலும் ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் ஒவ்வொரு பிளான்ட்ஸும் ஒவ்வொரு அனிமல்ஸும் டிஸ்டிங்க்ட் அண்ட் யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸோடு இருக்கும். லிவிங் ஆர்கானிசம் ஒவ்வொன்றும் தனித்தனி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸோடு இருந்தாலும் லிவிங் ஆர்கானிசத்துக்குன்னு ஒரு ஜென்ரல் கேரக்டர்ஸ், காமன் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்? growth, nutrition, movement, metabolism, reproduction, respiration, irritability, excretion. These are the general characters of living organisms. ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தான் அதை லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அது நான் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது growth in living cells. Living cells grow by the addition of protoplasm within the cell. So growth is an intrinsic process in all living organisms. Through this process, the cells can increase both in number and mass. இப்போ லிவிங் செல்ஸில் growth அப்படிங்கிறது புரோட்டோபிளாசம் செல்லுக்குள்ளே ஆட் ஆகிறதுனால நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ செல்லுக்குள்ளே நடக்கிறதுனால இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிவிங் செல்ஸில் growth அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராசஸ். லிவிங் செல்ஸில் growth நடக்கும்போது நம்பர் ஆஃப் செல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதோட மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். growth in பிளான்ஸில் growth எப்படி நடக்குது அப்படின்னா, in plants growth is indefinite and occurs throughout their life. பிளான்ஸில் growth அதோட லைஃப் பீரியட் ஃபுல்லாக வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ பிளான்ஸோட growth indefinite growth, அதாவது முடிவில்லா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். growth in animals. In animals, growth is definite and occurs for some period. அனிமல்ஸில் அதோட growth அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட growth ஸ்டாப் ஆயிரும். ஸோ அனிமல்ஸோட growth டெஃபினைட் growth அப்படின்னு சொல்லுவோம். growth in non-living objects. Non-living objects, for example, mountains, boulders, sand mounds, grow by simple aggregation of material on the surface. So growth is an extrinsic process in non-living objects. இப்போ நான் சொன்னேன் இல்லையா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு, அது என்னென்னா growth லிவிங் செல்ஸில் மட்டும்தான் இருக்குமா, நான் லிவிங் ஆப்ஜெக்டில் growth இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் மவுண்டெயின்ஸை சொல்கிறாங்க. இப்போ மவுண்டெயின்ஸ் எப்படி வளருது அப்படின்னு கேட்டால், சன் மவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மணற்குன்றுகள், அதில் மினரல்ஸ் டெபாசிட் ஆகி அது ஒரு பவுல்டர்ஸாக மாறுது, கற்பாறையாக மாறுது. அதில் மறுபடியும் மினரல்ஸ் டெபாசிட் ஆகுறதுனால அது ஒரு மவுண்டெயினாக மாறுது.
ஸோ இது வந்து ஒரு அவுட்டர் சர்ஃபேஸில் நடக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால இதை நான் லிவிங் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய க்ரோத்தை எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். Growth in unicellular organisms. Unicellular and multicellular organisms are grow by cell division. In unicellular organisms like bacteria and amoeba, growth occurs by cell division, and such cell division also leads to the growth of their population. Hence, growth and reproduction are mutually inclusive events. ஒரு ஆர்கானிசம் யூனிசெல்லுலராக இருந்தாலும் சரி, மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, க்ரோத் அப்படிங்கிறது செல் டிவிஷன் ப்ராசஸ் மூலமாக தான் நடக்குது. பட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் அது ஒரு சிங்கிள் செல் அப்படிங்கிறதுனால செல் டிவிஷன் ப்ராசஸ் மூலமாக தான் அதோட பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது அதோட யங் ஒன்றும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நிகழ்வுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல்லுலார் ஸ்ட்ரக்சர். All living organisms are made up of cells which may be prokaryotic or eukaryotic. ஒரு ஆர்கானிசம் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, யூகேரியோட்டிக் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, லிவிங் செல்ஸ் எல்லாமே செல்களால் ஆனது. ஓகே, இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரே ஒரு செல் இருந்துச்சுன்னா அது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி செல் இருந்துச்சுன்னா அதை வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகேரியோட்ஸ் எப்போவுமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கே. யூகேரியோட்ஸ் மேபி யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். யூகேரியோட்ஸ் வந்து யூனிசெல்லுலாராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம். யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் அமீபா. மல்டி செல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் ஆர்கோனியம். In prokaryotes, membrane-bound nuclei and organelles like mitochondria, endoplasmic reticulum, Golgi bodies and so on are absent. In eukaryotes, membrane-bound nuclei and organelles like endoplasmic reticulum, mitochondria, Golgi bodies are present. இப்போ ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கணும், நியூக்ளியோ பிளாசம் இருக்கணும், தென் குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்கணும், நியூக்ளியர்லெஸ் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரூ நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரோகேரியாட்ஸில் இருக்காது, யூகேரியாட்ஸில் இருக்கும். அண்ட் ஆர்கானல்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் கோல்ஜி போடிஸ் இதெல்லாம் வந்து ப்ரோகேரியாட்ஸில் இருக்காது, யூகேரியாட்ஸில் இருக்கும். இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் இட் வாஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆன் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.